Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் பேசிக்காக எப்படி ஒரு ஆடை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. ஸோ இதுக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இது நான் சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோஷாப் அப்படின்ற சாஃப்ட்வேரோடைய இன்டர்ஃபேஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் நியூ அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ இதில் நீங்கள் எதுக்காக அந்த ஆடை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் நான் இப்போ ஃபிலிம் அண்ட் வீடியோ அப்படின்றத நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னோடய ஆடு ஹெச்டி டிவியில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்காக சைஸ் அப்படின்ற ஏரியாவில் ஹெச்டி டிவி 1080 பிக்சல் அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா விட்த்து 1920 இருக்குது அண்ட் ஹைட்டு 1080 இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படின்ற ஏரியாவில் 72 இருக்குது. நான் இதை ஒரு 80 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது கலர் மோட் அப்படின்ற ஏரியாவில் RGB அப்படின்ற கலர் மோடை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒர்க் ஸ்பேஸில் இது ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் ஸ்பேஸ். ஒயிட் கலரில் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் ட்ரா மாதிரி தெரிஞ்சிருக்கும், மீன்ஸ் லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு Ctrl+H அப்படின்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரூலர்ஸ் ஹைட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் இதில் க்ரியேட் பண்ண வேண்டிய ஆடுக்கு உண்டான சோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணணும். அதாவது உங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு இங்கே வைக்கணும். எப்படி வைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்தெந்த இமேஜஸ் வேணுமோ அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அங்கேருந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே இந்த ஒர்க்கிங் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்திருக்கு. இது எனக்கு ஒரு சைடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை நான் சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த லேடி இந்த ஏரியாவில் நடந்து வர மாதிரி ஒரு இமேஜ் நான் க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த இமேஜோடைய பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணணும். அதை நான் ஆல்டர்னேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது அந்த கம்பெனியோடைய லோகோ. ஸோ இதுவும் எனக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கும் நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இது எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இது தேவைப்படாது. ஸோ அதனால் நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த 4th லேயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் எதில் இருக்குன்னா அந்த லோகோவில் இருக்குது. நான் அந்த லோகோவை ஹைட் பண்ணுறேன், அதாவது மறைச்சி வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்காக. ஸோ மறைச்சி வச்சுட்டேன். இப்போது இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி இந்த லேடியோடைய பேக்ரவுண்ட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த லேடியோட பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னா நான் இப்போது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த மூவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டூலாக இருக்கும். V இதுக்கு ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ இதில் எனக்கு இந்த லேடியை மட்டும் எனக்கு தனியாக வேணும். இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா தெர் இஸ் a சிம்பிள் ட்ரிக்ஸ். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இதுலேயே 4th பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூல் இருக்கும். அது மேஜிக் வான் டூல் அப்படின்ட்டு இல்லைங்களா, அதை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா குயிக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று ஓப்பன் ஆகும். W இதுக்கு ஷார்ட்கட் கீ. ஸோ இந்த குயிக் செலெக்ஷன் எடுத்துகிட்டு அப்படியே அந்த லேடிக்கு உள்ளேருந்து ட்ராக் பண்ணுங்க. லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணணும். ஸோ அந்த சாரியோடைய ஃபுல்லாக சேர்த்து நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ செலெக்ஷன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஏரியாலாம் இருக்கும். அதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறதுக்கு ஆல்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டு உங்களுடைய மவுஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரால் பட்டன் நடுவில் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டனை முன்னாடி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். பின்னாடி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய ஏரியா செலெக்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி வெளியில் செலெக்ஷன் அவுட் ஆஃபாக வெளியில் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் ட்ராக் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா மேலே மறுபடியும் ட்ராக் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத இடங்கள் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இடத்த நான் டெலீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சென்டர் ஏரியா.
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம செலெக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக எல்லா எட்ஜஸும் பார்த்துக்கோங்க, நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை கூட தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ளஸ் F6 இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கார்னர் எல்லாமே ஸ்மூத்தாக வர்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். நான் இதில் வந்து ஒரு 2 ஃபெதரிங் அப்படின்றது கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த லேடியோடது மட்டும் தனியாக க்ராப் ஆகி வந்திருக்கும். ஜஸ்ட் இந்த லேடியோடதை ட்ராக் பண்ணி இப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சீனரிக்கும் இவங்களோட ஹைட்டுக்கும் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா Ctrl+T போட்டு இவங்களோட ஹைட்டை குறைக்கிறோம். ஹைட்டை குறைக்கும் போது ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டு கார்னர்லேருந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் ஷிஃப்ட் கீயை பிடிக்காமல் நீங்கள் கார்னர்லேருந்து ரெடியூஸ் பண்ணும்போது மேபி இந்த மாதிரி சுருங்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டு மேலே இருந்து ட்ராக் பண்ணுங்கள். முடித்ததுக்கு அப்புறமேட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது அந்த கேரக்டர் எவ்வளோ பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த இடத்துல இந்த கம்பெனியோடைய ஆடை நான் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனியோடைய ஆடை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, கடைசி லேயரு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நான் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், தட் இஸ் கால் நியூ லேயர், கிரியேட் எ நியூ லேயர். அந்த ஆப்ஷனை எடுத்து ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லேயர் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ இந்த லேயரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு கலரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிங்கிள் கலர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆர்எல்ஸ் வேறு கலர் எனக்கு இதில் வேணும், எப்படி நான் இந்த கலரை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர், இதை பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலரை நான் கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு கலர், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எல்லோ கலர் வேணும் அப்படின்னா எல்லோ மேலே நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் சேஞ்ச் ஆகும். பட் இந்த எல்லோ கலர் டார்க் ஷேடில் இருக்குது, எனக்கு லைட் ஷேடில் வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு மேலே மூவ் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இது லைட் ஷேட் கிடச்சிடும். இப்போ ஓகே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா ரெப்ரசென்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஃபேட் நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த ராம் சில்க் அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது என்ன கம்பெனியோடைய டைட்டில். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது இல்லைங்களா, டெக்ஸ்ட் ஹரிசாண்டல் டைப் டூல், இதை யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு ட்ராக் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது என்னாச்சு, ஏன் டெக்ஸ்ட் எனக்கு தெரியல அப்படின்னா, ஏன்னா டெக்ஸ்டோடைய கலரும் பார்த்திங்க அப்படின்னா எல்லோயிஷாக இருக்குது. இதை நான் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ செலெக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஆர்எல்ஸ் வேறு கலருக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுனாலும் தாராளமாக சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்ராக்டிவான கலர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டார்க் ஷேட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த மெரூன் கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டார்க் ஷேட் ரெட்டிஷான்னு கூட சொல்லிக்கலாம். நான் ஓகே பண்ணிடுறேன். அடுத்தது இந்த ஸ்ரீராம் சில்க்ஸ் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். அடுத்தது இதோடைய ஆஃபர் ஃப்ளாட் 70% ஆஃபர், இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த ஃப்ளாட் 70% ஆஃபர் அப்படின்றது எனக்கு வேறு ஃபாண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ இதில் எந்த ஃபாண்ட் ஃபேமிலி வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ளாட்டனாக இருக்க மாதிரியான ஃபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ இது தமிழ் ஃபாண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ளாட் 70% ஆஃபர். அடுத்தது
இதோடைய அட்ரஸ். அதுக்கும் அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இது 2 லைனில் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த ஜெயநகர் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கலரிங் கொடுக்க போகிறேன். அதாவது எல்லோ கலர் நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஃபாண்ட்டுக்கு அடுத்தது இந்த ஃபாண்ட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு லேயர் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அதுக்கு அந்த மெரூன் கலர் மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலரை நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்ததாக இப்போ இந்த இதை சுற்றி எனக்கு ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஒயிட் பாக்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹேண்ட் சிம்பிளுக்கு மேலே ஷேப் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஷேப் லேயரில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் அதை சுற்றி ட்ரா பண்ணுங்கள். இதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த பார்டரோட சைஸை நீங்கள் மேலே போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டருக்கு உண்டான கலர் நீங்கள் இதில் இம்பேக்ட் பண்ணலாம். கொடுத்துட்டு ஃபைன். அடுத்தது இதுக்கு மேலே இந்த கம்பெனியோடைய லோகோ வரணும். இந்த பேக்ரவுண்டை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு அதே மாதிரியே குயிக் செலெக்ஷனில் மேஜிக் வாண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மேஜிக் வாண்ட் டூல் எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு கிளிக்கில் பேக்ரவுண்டை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடும். ஆனால் அது சிங்கிள் கலர்டு பேக்ரவுண்டாக இருக்கணும். அதுதான் இதில் விஷயமே. ஸோ இந்த மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணுறோம். அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் சிம்பிள் இருக்குது. அதுக்காக தான். அந்த சிம்பிள் இருந்தால் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ இதை ராஸ்ட்ரைஸ் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நார்மல் லேயரை மாற்றிட்டு ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஒரே ஷேட் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை டெலீட் பண்ணிடுங்க. ரைட்டா? இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறம் இதை கொண்டு உங்களுடைய இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Ctrl T கொடுத்துட்டு நீங்கள் சின்னது கூட பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சின்னது பண்ணிவிட்டு இப்போது ஒரு நார்மலான ஒரு ஆடை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிட்டீங்க. இதை எப்படி நம்ம இமேஜாக சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்துட்டு இதில் JPEG அப்படின்ட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். JPEG இந்த ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேன்னு பண்ணிட்டீங்கன்னா அது சேவ் ஆகும். இது உங்கள் ஆடோட ப்ரிவ்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பை.